கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நம்மை ஒளியாக மாற்றுகிறது. சங்கீதம் 18:28 வாசிக்கிறோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாயே கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணராமல் கடினமாய் இருக்கும்போது நம்முடைய இருதயம் இருள் அடைகிறது. ஆகவே நாம் பிரகாசிக்க முடியாமல் போய்விடுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை இருளின் அதிகாரத்தில் நின்று விடுதலையாக்கி இருக்கிறார். அவர் நம்மை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். பாவம் என்கிற தூசியை நாம் உதறிவிட்டு எழும்பும்போது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று அந்த வார்த்தையின்படியே அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எப்படி நமக்குள்ளே இருள் வருகிறது? 1 யோவான் 2:9 வாசிக்கிறோம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் பகை இருக்கும்போது, நாம் பகைக்கிறவர்களாய் இருக்கும்போது நாம் இருளிலே இருக்கிறோம். நாம் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி பகை நமக்கு தடையாய் காணப்படுகிறது. நாம் சகோதரிடத்தில் அன்பு கோர வேண்டும். அப்போது நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம். இருளான ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்வார். அவருடைய மகிமை நம்மேல் இருக்கிறது. சங்கீதம் 119:130 வாசிக்கிறோம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் என்று. அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சத்தை தருகிறதா இருக்கிறது. அவருடைய வசனமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்க வேண்டும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் நம்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். யோவான் 1:9 வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இயேசு கிறிஸ்து. நாம் இருளிலே பிரகாசிக்க அவர் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். எந்த இருளும் நம்மை பற்றி கொள்வதில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.